இந்த கேரட் அல்வா உங்களுக்காக செஞ்சிருக்காங்க. இந்த டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லணும். Grand Royal Tours and Dr. Sri Varma Ayutharum Ayurveda presents Behind Woods Kodai Kondatam, powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, JNN Institutions, Engineering மற்றும் Arts and Science Chennai, Manju Groups, Medway Hospitals, VGP Marine Kingdom, Venue Partner, PR Chennai, Event Partner, Enchanted Experiences. கிருஷ்ணா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அடையாளம் அனுபவம் இல்லையா? என் பேக்கரியில இருந்து. பேக்கரி இல்லன்னா இது நீ பண்ணியா நம்ம டாடி பண்ணாங்களா? கடையில போய் கிட்ட கொடுப்பாங்க. சௌந்தர்யா பண்ண கேசரி எனக்கு நல்லா இருக்கு. கேரட் அல்வா. சாரி, கேரட் அல்வா. சரி விஷ்ணு, இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்களா சவுண்ட்? அந்த லெவல்ல இன்னும் போலங்க. எதுக்குங்க சமைச்சு கொடுக்கணும்? பொண்ணுங்களை மட்டும் சமைச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஏன் எல்லாரையும் கேக்குறாங்க? ஓகே, பிக் பாஸ்க்கு பின் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பல கோடியில் கட்டிய பேக்கரி. இங்க வாங்க. சவுண்ட் இப்போ ஒன்னு புதுசா ஓபன் பண்ண போறல, அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆகிட்டு. நெக்ஸ்ட் பிக்சர் அங்க பாருங்கம்மா. சவுண்ட் ரஜினி சார் கூட இருந்த அந்த மொமெண்ட், how was it to you? நானும் ஒரு காலத்துல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தேனா, சிங்கிள் லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப் அப்படிலாம் போட்டுட்டு இருந்தேன். நான் கூட சிங்கிளா தான் இருப்பேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எங்க அப்பா எல்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இவளை கேக்குறதே வேஸ்ட், இவளாவே யாரையோ தேடிக்கிட்டோம், இல்லன்னா பண்ணலனாலும் பிரச்சனை இல்ல, கட்டாயப்படுத்தி பண்ணா அது செட் ஆகாது. சோ அப்படி வந்து இவன் தான் எனக்கு கிடைச்சான். பாவி, ஏதோ பெருசா மனப்பூர்வமா என்ன ஏத்திட்டு இவன் தான் கிடைச்சான்ற காட் கிரேஸ். அதை தாண்டி எனக்கு வந்து எங்க போனாலுமே எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. நான் இங்க இருந்து வந்தவன் தானே, அந்த காசுக்கு வரல, ஆனா அந்த நேம் கிடைச்சது வந்து இவ்வளோ வருஷம் போராடி. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் மை டேட்ஸ் ஸ்ட்ரகிள். அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கும். அவர் எப்படி அவரோட பேக்கரியை வந்து நாங்கள் வந்து பெருசாலாம் டெவலப் பண்ணல, ஒர்க் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகி, அதே தான் எனக்கும். Grand Royal Tours மற்றும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Kodai Kondatam, powered by Chennai's Amrita Aviation, Nursing, Hotel Management, JNN Institution, Engineering மற்றும் Arts and Science Chennai, Manju Groups, Medway Hospitals, VGP Marine Kingdom, Venue Partner VR Chennai, Event Partner Enchanted Experiences. சோடி செந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம், பூமி எல்லாம் ஓஹோ தோரணமே, ஓஹோ தேவையில்லை இனி காரணமே. கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான், இது காதல் கொண்டாட்டம். கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான், இது காதல் கொண்டாட்டம். சின்ன டாஸ்க் இருக்கு. அதாவது குக் வித் கோமாளியில வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நாங்க கொண்டு வரோம், அதை பார்த்துட்டு என்னன்றது நான் சொல்றேன் டாஸ்க் பத்தி. ஓகே ப்ளீஸ் கொண்டு வாங்க. ஓகே, அதாவது நம்ம கேரட் அல்வா எல்லாருமே செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். பட் சவுண்டு செஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? சவுண்டு ரொம்ப அழகாக அந்த கேரட் அல்வா உங்களுக்காக செஞ்சிருக்காங்க. இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லணும். ஓகேவா? கிருஷ்ணா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அடையாளம் அனுபவம் இல்லையா? ஹலோ, பேக்கரியில இருந்து. அவங்க பேக்கரி இல்லன்னா சவுண்ட் இது நீ பண்ணியா நம்ம டாடி பண்ணாங்களா? கடையில போய் கிட்ட கொடுப்பாங்க. சௌந்தர்யா பண்ண கேசரி எனக்கு நல்லா இருக்கு. கேரட் அல்வா. சாரி, கேரட் அல்வா. ஓகே ப்ளீஸ், அதாவது அவங்க பேக்கரி ஐட்டமா இருந்தாலும் அவங்களுக்கே சமைச்சது தானே, ஒரு வாய் ஊட்டி விடலாமே. இந்தமா மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம், சோடி செந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம், பூமி எல்லாம் ஓஹோ. சரி விஷ்ணு, இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்களா சவுண்ட்? சவுண்ட் வந்து என்ன சமைச்சு கொடுக்கணும்? எனக்கு புரியல, என்ன பொண்ணுங்களை மட்டும் சமைச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஏன் எல்லாரையும் கேக்குறாங்க? அதாவது சமைச்சு கொடுத்துருக்காங்களா, லவ்ஸோட ஏதாவது ஃபியான்சிக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த லெவல்ல இன்னும் போலங்க. போலியா? இப்பதாங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவனே எஞ்சி சமைச்சு சாப்பிட்டுப்பான். ஒரே ஒரு லாஸ்டா ஒரே ஒரு எல்இடி செக்மெண்ட் மட்டும் இருக்கு, அந்த எல்இடியை பார்த்துடலாம் ப்ளீஸ். அங்க பாருங்கம்மா.
Yes, sound. ரஜினி சார் கூட இருந்த அந்த மூமெண்ட் how was it to you? இல்லை இது வந்து நான் சினிமா இண்டஸ்ட்ரி வந்தப்போ இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்போது. ஏன்னா இந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது படத்தில் வந்து ஏதோ ஒரு சீனு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவரோட டயலாகே இல்லைங்க. எனக்கு பாட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த கல்யாண பொண்ணே நான் தான். ஃபுல்லாக அவர் வந்து என்னை பொண்ணாக நினச்சிப்பார் ஏதோ ஒரு சீனில். அப்புறமா தான் அவர் எனக்கு என் மேலே கை போடுற மாதிரி ஒரு சீன் வந்தது. ஆனால் அவர் டைலாக் பேசிட்டு போயிட்டாரு, நான் பேசவே இல்லை. பயங்கர ஸ்வீட் அவர் ரஜினி சார். எனக்கு சினிமாவில் பிடிச்ச ஒரே ஒரு பர்சன் அவர் தான் இப்போ வரைக்கும். சூப்பர் சார். யாரை தான் சூப்பர் ஸ்டாருக்கு பிடிக்காது? ஸோ நெக்ஸ்ட் பிக்சர். After Big Boss. Oh. ஓகே, அதாவது அஃபிஷியலி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். பிக் பாஸ்க்கு முன் இருந்தவங்க பேக்கரி பிக் பாஸ்க்கு பின் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. பல கோடியில் கட்டிய பேக்கரி. இங்க வாங்க. சவுண்ட் இப்போ ஒன்னு புதுசா ஓபன் பண்ண போறல, அதுக்கு இந்த மாதிரி பண்ண ஆர்க்கிடெக்ட். இது எந்த கடை? ஏதோ பாரிஸ்ல இருக்கிற கடை. ஆமா, நீ அந்த ரேஞ்சுக்கு போறேன்னு சொல்றாங்க. சென்னையில இருக்கா இந்த கடை? எனக்கு புரியலையே. இங்க பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு போறேன்னு சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இருந்த உங்களோட பேக்கரி இப்படி மாற போகுது அப்படின்னு சொல்ல வரேன். பிரம்மாண்டமா நம்ம கட்ட போறோம். பாசிட்டிவா சொல்ற அப்படி சோபு. பாசிட்டிவா சொல்றாங்க, ஆனா அப்படி மாறாதுங்க. பிக் பாஸ் போயிட்டு பேக்கரி ஏதோ அந்த பேக்கரி பல கோடி ரேஞ்சுக்கு போகணும்னு பில்டப் கொடுத்துட்டு ஏதோ நாங்கள் அந்த பப்ஸில் வாங்கி சாப்பிட்டு ஒரு 50 ரூபா பப்ஸ். எவ்வளோடா பப்ஸு? அதுவே எனக்கு தெரியும், 25 ரூபா. ஏதோ அது கொடுத்துட்டு நான் கோடியில் எதை வச்சிருக்கோன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி விடுங்க சவுண்ட். அந்த பேக்கரியை நம்ம மாத்துறோம். சவுண்ட் நான் இத நீ மாத்துறேன். வந்து இதோ பாரு, அவங்க சொன்னதை நீ நிஜமாக்கு. ஒரு 10 பிரான்ச் ஓபன் பண்ணு. பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா சொல்லிருக்காரு. இந்த மாதிரி 10 பேக்கரி நம்ம உருவாக்க போறோம்னு சொல்லிருக்காரு. ஓபன் பண்ணு சவுண்ட். ஆளெல்லாம் நீங்க செட் பண்ணி கொடுத்துருங்க. நான் லேபர் பண்ணி தர சவுண்ட். உனக்காக நான் பண்ண மாட்டேனா? அவ்வளவுதான். பண்ணுவேன், அவ்வளவுதான். பாரு, என் ஃப்ரெண்ட் விஷ்ணுவே சொல்லிட்டாரு. சூப்பர். பட் நம்ம நிறைய விஷயம் ஜாலியாக ஃபன்னாக பேசியிருந்தாலும் ஐ திங்க் எல்லாருமே வந்து அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே உங்கள் 2 பேரும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் சவுண்ட் பொறுத்த வரைக்கும், சவுண்ட் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு நிறைய மாற்றம் நடந்திருக்கும். உங்களுக்கும் விஷ்ணு வந்த பிறகு நிறைய ஒரு ப்ளூமிங்கான விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கும். ஸோ சொல்லுங்களேன், ஹவு இஸ் தட் டு யூ போத் ஆஃப் யூ? தனித்தனியாக சொல்லுங்க. இப்போ வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுல்ல. முன்ன வந்து நம்ம ஜாலியாக இருப்போம், நம்ம ஒருத்தர் வீடு, நம்ம ஃபேமிலி அப்படி இப்படி சுற்றிட்டு இருப்போம். ஐயோ இப்போ வந்து நம்ம இன்னொருத்தருக்கு ஆன்சர் பண்ணணும், ஓகே இன்னும் நம்ம வேறு ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மீடியா தவிர சில விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த கமிட்மெண்ட் பயங்கரமாக இருக்கிறதுனால டெய்லியுமே நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு லைஃப் வந்து மாற்றங்கள் பயங்கரமாக இருக்குது. அதை தாண்டி ப்ரொஃபஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 2 படமும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்களும் நல்ல ஃபேமஸாக இருக்கு அப்படி. ஸோ அதனால் எல்லாமே காட் கிரேஸ். அதை தாண்டி நான் வந்து ஃபீல்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எனக்கு வந்து எங்கே போனாலுமே எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா நான் இங்கேருந்து வந்தவன் தானே, அவங்கள மாதிரி ஒருத்தராக தான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இவங்களோட சப்போர்ட் பயங்கரம். எனக்கு கண்டிப்பாக இங்கே இருக்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேருக்காச்சும் எனக்கு நல்லாவே தெரியும் வச்சுக்கோங்களேன். ஸோ அது இந்த ஒரு சப்போர்ட்னால மட்டுமே தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். ஸோ இதை நான் என்றைக்குமே விட்டுறாமல் என் லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர் சவுண்ட். சொல்லுங்கள். இந்த சினிமாவுக்கு நான் வரணும்னு நினச்சி ஒரு 8 வருஷமாக ட்ரை பண்ணி கடைசியில் கிடச்சது தான் எனக்கு இந்த பிக் பாஸ். அதுக்கு முன்னாடி நான் நிறைய படம்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி ரோல் அங்கங்கே இப்படி புஸ்குன்னு இப்படி வந்துட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் நிறைய ரிஜெக்ஷன்லாம் வந்து பிக் பாஸ்குள்ளே போய் சரி இப்போயோ ஒரு படம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டு இப்போ அதுவும் போயிட்டுருக்கு. மீன்வைல் மக்கள் வந்து அப்பப்போ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக நான் வந்து எடுத்தது தான் குக் வித் கோமாளி. அது கூட வந்து எல்லாம் கொந்தளிக்கிறாங்க ஃபேன்ஸ்லாம். எதுக்கு குக் வித் கோமாளி போனீங்க, ஏன் கோமாளியாக போனீங்க, அவங்கள நாங்கள் ஹீரோயினாக பார்க்கணும்னு நினச்சோம். சரி ஓகே, ஆனால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அது வந்ததுக்கப்புறம் தேவர் ஹாப்பி. அப்பப்போ வாரம் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபேஸ் பண்ணி இவ்வளோ வருஷம் எனக்கு கிடைக்காத அந்த புகழோ அந்த காசுக்கு வரல. ஆனால் அந்த நேம் கிடைச்சது வந்து இவ்வளோ வருஷம் போராடி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் மை டேட்ஸ் ஸ்ட்ரகிள். அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கும். அவர் எப்படி அவரோட பேக்கரியை வந்து நாங்கள் வந்து பெருசாலாம் டெவலப் பண்ணல, ஒரே பேக்கரியை தான் டெவலப் பண்ணி பேரை காப்பாற்றி அவர் வந்து ஒர்க் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகி அதே தான் எனக்கும். நான் இந்த பேரை நான் சம்பாரிச்சிட்டேன். இப்போ அதை நான் வந்து கண்டினியூஸாக எப்படி லைஃப் லாங்காக நான் கொண்டு போகிறேன். ஸோ அப்படி எனக்கு இந்த வருஷம் கிடைச்சதா மக்களோட அன்பு.
ஸோ அவங்களோட அன்பு இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா பிக் பாஸ் ஸ்கூலில் நான் இருக்கும்போது எனக்கு தெரியாது எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. வெளில வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவ்வளோ பேர் ஓட் போட்டிருக்காங்க, அவ்வளோ பேர் வந்து ரசிச்சிருக்காங்க அப்படின்றதே எனக்கு வெளில வந்தால் தெரியும். ஸோ இதுக்கு அது மட்டும் இல்லைங்க, உங்களோட பிஆர் டீமே நானுன்னு சொன்னாங்க. எப்பா அதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஆமா ஆமா ஐயா உங்களுக்கு தெரியும் ஐயா எவ்வளவு அடி இவனையும் சொல்லியிருக்காங்க, இவனும் பிஆர் அப்படின்னு. ஸோ இவ்வளோ என்ன சொல்லுவாங்க, விமர்சனத்தில் தாண்டி வரதே பெரிய விஷயங்க. இப்போ கூட ஏதாவது சும்மா ரோட்டில் போனால் கூட ஏதாவது ஒன்று போட்டுட்டு வீடியோ ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விமர்சனான ஒரு உலகத்தில் வந்து இப்படி வர்றது பெரிய விஷயம். ஆனால் அதுவும் நம்மளை கொண்டு போகிறது மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அடுத்தடுத்து போகிறேன் அப்படின்னா அவங்களோட லவ் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ வரைக்கும் போகிறேன், இதுக்கப்புறமும் நான் போவேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ரிசீவ் ஆல் திஸ். வாவ் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து ஐ திங்க் லவ் பண்ணுறது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு லாயலான ஒரு ரொம்ப ட்ரூவான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை வேல்யூ பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் யூ காட் யுவர் கை வித் யூ. ஸோ எவ்வளோ அது லாயலாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு குழப்பமாகவே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சவுண்ட் அதை பற்றி? ஆக்சுவலி நானும் ரொம்ப வருஷமாக குழப்பமாக தான் இருந்தேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் சிங்கிளாக தான் இருப்பேன். நான் கூட சிங்கிளாக தான் இருப்பேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எங்கள் அப்பாலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவளை கேட்குறதே வேஸ்ட்டு, இவளாவே யாரையோ தேடிக்கிட்டோம், இல்லைன்னா பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவரே பார்க்குறாரு நிறைய பேர் டிவோர்ஸ் நடக்குது, சண்டை நடிஞ்சு பிரிஞ்சிடுறாங்க. அவருக்கு என்னென்னா கல்யாணம் ஆகி ஏதாவது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பிரிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த ஜென்ரேஷன் புரியுது. பொண்ணு எப்போ ரெடியோ அவளுக்கு யார் கிடச்சி அவள் ரெடி ஆகுறாளோ அவளாக தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அப்படி பண்ணாதான் லைஃப் கரெக்டாக இருக்கும். அவங்க ஒன்று பண்ணி ஏதாவது அந்த என்ன சொல்லுவாங்க கட்டாயப்படுத்தி பண்ணால் அது செட் ஆகாது. ஸோ அப்படி வந்து இவன் தான் எனக்கு கிடைச்சான். நான் இவன் பாவி ஏதோ பெருசா மனப்பூர்வமா என்ன ஏத்திட்டு இவன் தான் கிடைச்சான்ற. இந்த கடைக்கு போனா இந்த மிச்சர் பதில் மிச்சர் இல்லையா, சரி காரா சேவ் கொடுங்கப்பா அந்த மாதிரி என்ன வாங்கிட்டு வந்து சீரியஸாக தான் சொன்னாங்க. இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிளாகவே இருக்க போகிறோம், யாரும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு இருப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ யாரையாவது நம்ம மீட் பண்ணுவோம், ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இப்போ நானும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறமா எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இவன் என்ன தான் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் குறையே சொல்ல மாட்டான், அவனும் எனக்கு குறை சொல்ல மாட்டான். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிடைச்சதுனால தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, லைஃப் லாங் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அது எல்லாருக்குமே வரும் கண்டிப்பாக. எல்லாருமே இப்போ ஒரு மூலையில் உட்காந்துருப்பான் சிங்கிள். நானும் ஒரு காலத்தில் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தேன்னா சிங்கிள் லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப் அப்படிலாம் போட்டுட்டு இருந்தேன். பட் அது வந்து நம்மளை மாற்றும். அது டைம் தான் முடிவு பண்ணோம். அதுக்குன்னு நம்ம யாரையாவது மீட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. டக்குன்னு யாரையாவது மீட் பண்ணுவீங்க, அது அமையும், அது ஆட்டோமேட்டிக்காக அது கடவுள் கொடுத்த ஒரு விஷயம். பட் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் டு சவுண்ட் அண்ட் விஷ்ணு. ஐ மஸ்ட் சே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ நோ தெம் பர்சனலி. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான், விஷ்ணுக்கிட்டேயும் சவுண்ட்கிட்டையும் கூடிய சீக்கிரம் அந்த நல்ல நியூஸ் சொல்லுங்கப்பா அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் அவங்க ப்ரொஃபஷனலுக்கான நிறைய விஷயம் காத்துட்ருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ ஒன் மோர் டைம் விஷ்ணு அண்ட் சவுண்ட்க்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வவுச்சர் இருக்கு. கிராண்ட் ராயல் டூர்ஸ் உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அழகிய ஒரு கிஃப்ட் வவுச்சர் டு சௌந்தர்யா மற்றும் விஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம், சோடி சேர்ந்தா இந்த Thank you. Thank you. One more time, sound and Thank you. Vishnu. எல்லாரும் ஒரு கைத்தட்டல் weekend enjoy கொடுக்கலாம் with பண்ணுங்க. lots of love to them. Thank you. Thank you. இந்த தேவதையை என்னைக்கும் நான் கண் கலங்காம வாழ்க்கை பூரா சந்தோஷமா வச்சுப்பேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ. Oh, that's so beautiful. கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு, வானம் தீண்டி வந்தாச்சு, அப்பாவின் பெட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. I love you sound. Behind Woods கோடை கொண்டாட்டம் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியாக படிக்கலாம் சேலரியோடு. JNN இன்ஸ்டிடியூஷன் சென்னை இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம். மஞ்சு குரூப்ஸ் பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. VGP மெரைன் கிங்டம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம்.
Venue partner, we are Chennai. Event partner, Enchanted Experiences. Grand Royal Tours and Dr. Sri Varma Ayutharum Ayurveda presents Behind Woods Kodai Kondatam. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, JNN Institutions, Engineering மற்றும் Arts and Science Chennai, Manju Groups, Medway Hospitals, VGP Marine Kingdom. Venue partner, we are Chennai. Event partner, Enchanted Experiences.